ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெட்டு பேப்பர் 1 டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. அதோட இங்கிலீஷ் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா 61 ரைட்டிங் இஸ் ஈஸி. அது பார்த்துருப்பீங்க, 8th புக்கில் இருக்குது. மார்க் ட்வைன். ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். தேவைப்படுற கொஷினுக்கு மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். 62 யூ வில் கம் இயர்லி டு ஸ்கூல் டுமாரோன்னு கொடுத்துருக்காங்க. கொஷின் டேகு won't you. 63 இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டென்ஸ் கொஷினு. இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம். இந்த சின்ஸ் ஃபார் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாவே நம்ம வந்து ஹேஸ் பீன் பேட்டிங் இல்லைனா ஹாவ் பீன் பேட்டிங் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் வரும். பார்த்தீங்கன்னா ராகுல்ன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றதுனால ஹேஸ் பீன் வரும். அதே ஐ கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கல நமக்கு ஹாவ் பீன் அப்படின்னு வந்திருக்கும். 64 இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பாஸ்ட்ரபி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது லெட்டர்ஸை வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இட்ஸ், தேர் இஸ், தட் இஸ், அது வந்து கான்ட்ராக்ஷன். 65 இது வந்து ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஈஸியான ஒரு கொஷின் தான். ரவி கெட்ஸ் அப் இயர்லி மார்னிங் எவ்ரிடே. காலையில் எழுந்திரிக்கிறான். அடுத்து நியூஸ் பேப்பர் படிக்கிறான். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் போகிறான். அடுத்து ஒர்க்கு முடிஞ்சு திரும்ப வரான் இல்லையா, அந்த ஆர்டர் படி கொடுத்துருக்குறாங்க. 3, 4, 1, 2 ஆன்சர். அடுத்து 65 A granary is a storehouse for threshed grain. ஒரு கிரைனை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தேக்கி வைக்கிற இடம் தான் வந்து ஸ்டோர் ஹவுஸ், அதான் கிரானரி. கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். செகண்டு கேனரி, ஃபுட்டை வந்து போட்டு வைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை நம்ம வந்து ஒரு கேனில் போட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 or 2 கரெக்டு. அடுத்து 67 கன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். இட் ரிக்வயர்ஸ் ஹார்ட் ஒர்க் அண்டு கான்சன்ட்ரேஷன். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இருந்தாலும் பட் இட் ரிக்வயர்ஸ் ஹார்ட் ஒர்க் அண்டு கான்சன்ட்ரேஷன். ஆஃப்டர், டில், பிகாஸ் இதெல்லாம் வராது. 68 இது வந்து பார்த்திங்கனாக்கா ஈஸியாக ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட்டை வந்து பார்த்தாவே கண்டுபிடிச்சிக்கலாம். டேஸ்க்கு முன்னாடி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நம்ம வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆல் டீச்சர்ஸ் லைக்டு செரைன் பிகாஸ் ஷி வாஸ் த மோஸ்ட் ஸ்டடியஸ் ஸ்டூடெண்ட் இன் கிளாஸ். இந்த செரைன் அப்படின்ற ஒரு பெண் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டடியஸ் அப்படின்னாக்கா ஒரு ஹார்ட் ஒர்க்கான ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றது அர்த்தம். மோஸ்ட் ஸ்டடியஸ் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். 69 இது வந்து ஒரு சிம்பிளான கொஷின் தான். சிஸ்டர் இன் லா ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஐஃபனேட்டட் காம்பவுண்ட் வேர்டு கேட்டிருக்காங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வேர்டில் தான் நம்ம வந்து ப்ளூரல் சேர்த்தணும். சிஸ்டர்ஸ் இன் லா. அடுத்து 70 ஏ டேஸ் ஆஃப் டாக். ஒரு கூட்டமான டாக் அப்படின்னாக்கா அது பேக் ஆஃப் டாக்னு சொல்லுவோம். அடுத்தது கீஸ், அதாவது கூஸோட ப்ளூரல் தான் கீஸ். ஏ கேகல், அந்த கீஸ் கேகல் அப்படி வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது ஸ்வாம் ஆஃப் ஃப்ளைஸ், அடுத்தது பேண்ட் ஆஃப் மெசிஷியன். ஃபஸ்ட்டுக்கு வந்து தேர்டு, செகண்டுக்கு ஃபஸ்ட்டு, தேர்டுக்கு ஃபோர்த்து, ஃபோர்த்துக்கு செகண்டு. அடுத்து 71 மேட்ச் த ஃபாலோயிங். சிம்பிளாக ஒரே ஒரு வேர்டை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். சம்மர் அப்படின்னாவே சன்னு. ஓகேங்களா, ஒரே ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை வச்சு ஏவுக்கு வந்து ஃபோர்த்து அப்படின்ட்டு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ப்ரிங் சீசனில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து புது லீவ்ஸ்லாம் வரும். இந்த நியூ க்ரீன் அண்ட் லீவ்ஸு.
தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசனில் எந்த ஒரு லீவ்ஸும் இருக்காது, எல்லாமே உதிர்ந்துடும். அடுத்தது ஆட்டம் சீசனில் எந்த லீவ்ஸும் சுத்தமாக இருக்காது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கனாக்கா இது 4 3 1 2. அடுத்து 72 சென்டென்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மை ஃபாதர் ப்ரெசன்டட் மீ எ வாட்ச். மை ஃபாதர் சப்ஜெக்டு, ப்ரெசன்டட் வெர்பு, மீ மீ வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், எ வாட்ச்ன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஒரு பர்சனை குறிக்குது அப்படின்னாக்கா அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாகவும், ஒரு திங்ஸை குறிக்குதுன்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்டாகவும் இருக்கும். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் கொஞ்சம் பார்த்துக்காங்க, ஏன்னா நாளைக்கு எக்ஸாமில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட்டு பொசசிவ் அட்ஜெக்டிவ் கேட்டிருக்கிறாங்க. மை, அவர், யுவர், இஸ் இதான் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஏ, அண்ட் இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் ஆர்டிகல்ஸு. இதெல்லாம் வந்து டிட்டர்மினஸில் வரும். திஸ், தட்டு, சம், ஃபியூ இதெல்லாம் டிட்டர்மினஸில் வரும். பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து மை, அவர், யுவர், இஸ். நெக்ஸ்ட்டு 74 சூட்டபிள் கொஷின், அதாவது ஒரு சென்டென்ஸை கொடுத்து கொஷின் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹி ட்ராங்க் காபி டுவைஸ் எ டே. அதாவது அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டுவைஸ் எ டே, ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 டைம் குடிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு 2 டைம், எத்தனை டைம், ஹவ் ஆஃப்டன். டிட் ஹி ட்ரிங்க் காஃபி, எத்தனை டைம் குடித்தாங்க, ஹவ் ஆஃப்டன் அப்படின்ற மாதிரி பி ஆன்சர் வரும். நம்ம வந்து இப்போ வந்து பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி ஆப்ஷன் எடுத்துக்கினாக்கா அங்கே ஹீ ட்ராங்க்னு கொடுத்துருக்காங்க, இங்கே டஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ சி ஆப்ஷன் ஆன்சர் வராது. அங்கே வந்து ஹீ ட்ராங்க் காபி டுவைஸ் எ டே அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, வேர் கொடுத்துருக்குறாங்க, அப்போ டி ஆப்ஷனும் வராது. அப்போ நமக்கு கன்ஃபியூஷன் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு செகண்டில் தான் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அடுத்தது மீனிங் கேட்டுக்கிறாங்க. ஆர்கெஸ்ட்ரா, ஆர்கெஸ்ட்ரான்றது வந்து பார்த்திங்கன்னா டீம் அப்படின்ட்டு வந்து 7th 6thலேயே ஒரு போயம் இருக்குது. அதோட மீனிங் வந்து பார்த்திங்கனாக்கா ஒத்துழைக்கிறது, கோஆர்டினேஷன், கோஆர்டினேட். அடுத்து 76 ஃபீமேல் ஃபாக்ஸு, ஃபீமேல் ஃபாக்ஸை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க, விக்சன். அடுத்து 77 பிரேசல் வெர்ப் கேட்டிருக்கிறாங்க. கட்டாயமாக பேப்பர் 2 கூட பிரேசல் வெர்பு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கீப் ஆன், கீப் ஆன் சொல்லுவாங்க, கண்டினியூ, கீப் ஆன், கண்டினியூ. கண்டினியூ எந்த ஆப்ஷன் வருது பார்த்தீங்கன்னாக்கா தேர்டு. அப்போ அது வந்து நம்ம ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், ஒன்று தெரிஞ்சிருந்தாவே நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்து கால் பேக், திரும்ப ரிட்டன் கால் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, கால் பேக், டு ரிட்டன் எ ஃபோன் கால். லுக் ஆஃப்டர், லுக் ஆஃப்டர்னா டேக் கேர் ஆஃப், கெட் ரிட் ஆஃப், எலிமினேட். டி ஆப்ஷன் 3 4 1 2. அடுத்தது இந்த ப்ரிபிக்ஸ் வந்து ரீ எதுக்கு ஷூட் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரீலோட் கேள்விப்பட்டிருப்போம், ரீசெட், ரீ எவால்வேட் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் டிஸ் ஒபேன் தான் வரும், ரீ ஒபேன் வராது. ஸோ அது ஆன்சர். அடுத்து 79 எ சஃபிக்ஸ் இஸ் எ அஃபிக்ஸ் விச் இஸ் பிளேஸ்டு பிஃபோர் த ரூட் வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. சஃபிக்ஸ்னால் வந்து நமக்கு வந்து ஆஃப்டர் த ரூட் வேர்டு வரும், ப்ரிஃபிக்ஸ்னால் தான் வந்து பிஃபோர் த ரூட் வேர்டு வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து syllabification is the act, process or method of forming or dividing words into syllable. syllabification வந்து நம்ம ஒரு வேர்டை வந்து வவல் சவுண்ட்ஸை வச்சு நம்ம பிரிப்போம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். அடுத்து ஸ்பெக்டிகல்ஸ், அதோட கிளிப்டு வேர்டு கேட்டுருக்குறாங்க, ஸ்பெக்ஸு. 81 ஹார்ட் ஒன் வேர்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எனார்மஸ், ஜைஜாண்டிக், மேசிவ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமான குவான்டிட்டியை வந்து குறிக்கிற மாதிரி இருக்குது. மார்வலஸ் அப்படின்னாக்கா அது மட்டும் ஹார்ட் ஒன் அவுட்டாக இருக்குது. மார்வலஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப அருமையாக செஞ்சுருக்குறாங்க அப்படின்ட்டு அந்த மீனிங்.
அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து கண்டுபிடிக்க சொல்லிக்கிறான். பாக்ஸு, பென்சில், ட்ரீ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வராது. ஹாப்பினஸ் அப்படின்றது தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ரிப்பிட்டேஷன் ஆஃப் சர்டன் வேர்ட் ஆர் ப்ரேஸ் அட் த பிகினிங் ஆஃப் சக்ஸசிவ் லைன்ஸ் ஆர் ரைட்டிங் ஆர் ஸ்பீச். ஒரு வேர்டு வந்து ஒரு வேர்டோ இல்லை ப்ரேஸாக நமக்கு வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்தா பிகினிங் ஆஃப் த லைன்ஸில் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னாக்குல அதுக்கு பேர் வந்து அனப்புறம். அடுத்து 84 சேம் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு கொஷின் பார்த்தோம். சின்ஸு, ஃபார் அப்படின்லாம் வந்தாக்கில் நமக்கு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சேம் கொஷின். இதே வந்து உங்களுக்கு ப்ரிப்போசிஷன் கூட உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். இந்த டென்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டேஸ் கொடுத்துருப்பாங்க, சின்ஸ் இருக்கிற இடத்துல டேஸ் கொடுத்துருப்பாங்க. சின்ஸ், ஃபார் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கணும். சின்ஸ்னாக்கில் வந்து பாயிண்ட் ஆஃப் டைமு, இந்த டைம்லேருந்து சி ஹாஸ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் மார்னிங்லேருந்து அந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்தா அப்படின்றது அர்த்தம். அதே வந்து ஃபார் அப்படின்னாக்கல பீரியட் ஆஃப் டைம். சி ஹாஸ் பீன் ரீடிங் ஃபார் பாஸ்ட்டு 2 years, லாஸ்ட்டு 2 வருஷமாக அங்கே வந்து படிச்சிருந்தாங்க அப்படின்றது மாதிரி வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னாக்கல ஃபார் கொடுப்பாங்க. சின்ஸ்னாக்கில் பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டென்ஸு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மீனிங் கேட்டிருக்குறாங்க. க்ரோயிங் பிளான்ட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ளவர்ஸ் இஸ் கால்டு ஹார்டிகல்ச்சர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஹார்டிகல்ச்சரை குறிக்கும். அக்ரிகல்ச்சர் அப்படின்னாக்கா காப்ஸ், நம்ம வந்து விவசாயம் சொல்லியா காப்ஸ், அந்த இது தான் வந்து அக்ரிகல்ச்சர். அடுத்தது ஃபிசிக்கல்ச்சர் அப்படின்றது வந்து ஃபிஷ்ஷை பற்றி படிக்கிறது. அதை பற்றி நம்ம அந்த இதை பற்றி இருந்தாக்கில் அது வந்து ஃபிசிக்கல்ச்சர். அடுத்து செரிகல்ச்சர் அப்படின்னாக்கா சில்க் வார்ம்ஸ் வந்து செரிகல்ச்சர். இதோட மீனிங் தெரிஞ்சுக்காங்க, ஒரு வேளை ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்படலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 86 மோஸ்ட்லி இந்த கொஷினுக்கான ஆப்ஷன் ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு தெரியல, வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃபைனல் கீழே. டயலாக் இஸ் மோஸ்ட்லி, டயலாக் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபார்மல் லாங்குவேஜில் இருக்கலாம், ஏன்னா நாம் பேசுகிறது தான், சரிங்களா. வேறஸ் எ ஸ்பீச் இஸ் மோஸ்ட்லி ஃபார்மல் லாங்குவேஜ். இந்த ஆப்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது, வெரிஃபை பண்ணிக்கோங்க, என்ன ஃபைனல் கீ வருதுன்னு பார்த்துக்கலாம். Dialogue is mostly informal language, whereas a speech is mostly formal language. 87 பஞ்சுவேஷன் கேட்டிருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னாவே வி ஃபஸ்ட்டு லெட்டர் எப்போவுமே கேப்ஷனில் இருக்கணும், அதுலேயே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ராம், அப்புறம் ஸ்டீபன், ஃபாத்திமா இவங்களாம் இருக்காங்க, அதெல்லாம் வந்து ஒரு நேம் கொடுத்துருக்கிறதுனால கேபிட்டல் கொடுத்துருக்கணும், அது இல்லை. வி லிவ் இன் இந்தியா, ஆனால் லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் இல்லை. டூ யூ ஹாவ் ஏ புக், கொஷின் மார்க் இல்லை, இது எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்துருக்குறாங்க. பாரதி இஸ் ஏ தமிழ் போயட், அதில் வந்து கரெக்டாக இருக்குது, பஞ்சுவேஷன் டி. அடுத்தது 88 வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். 3 ஃபார்முக்கு வந்து நம்ம எந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷனில் என்ன நம்ம வந்து ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. 3 ஃபார்ம்ஸ் இருக்குன்றாங்க. ஒன்று பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரி, சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அட்ஜெக்டிவ் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 89 கரெக்ட் ஸ்பெல்லிங் கேட்டுக்கிறாங்க. போனோ டெலிபோர்ட் செகண்டு ஆப்ஷன் வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷன். அடுத்து 90 ரைம் ஸ்கீம் கேட்டிருக்குறாங்க. ஆனால் இந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. வெல்த்து லாஸ்ட் வேர்டு, வெல்த்து, ஹெல்த்து, ஜஸ்ட்டு, ரெஸ்ட்டு, ஏஏபிபி, இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா ரைமிங் ஸ்கீம். 30 கொஷின், மோஸ்ட் ஆஃப் த கொஷின் எல்லாமே மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். இந்த 86 வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, மற்றபடிக்கு எல்லாமே கரெக்டு. ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னாக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேட்கலாம்.
நான் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே கிளியர் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் மேஜர். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.